கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 112:1. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனம் கர்த்தரை பார்த்து நாம் பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தால் பாக்கியசாலியாக இருப்போம் என்று கூறுகிறது. கர்த்தருக்கு பயந்து என்பது அவரை மதித்து அவருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் செவி கொடுத்து அவற்றின்படி நடப்பதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதை செய்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்லது சந்தோஷமானவன் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாயும் இருப்பவர்கள் பாக்கியவான்கள். மனிதர்களாகிய நமக்கு யார் கட்டளை கொடுத்தாலும் பிரியம் வராது. உதாரணமாக, நாம் வேலை செய்யும் இடங்களில் நமக்கு சாதகமாக ஆறுதலாக வேலைப்பளு இல்லாமல் லகுவான வேலை கொடுத்தால் சந்தோஷமாக செய்வோம். அதே வேளைகளில் வேலைப்பளு அதிகமாக செய்யவே முடியாத காரியங்களையும் நம்மீது திணித்தால் அந்த கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்ள பிரியம் வராது. ஆனால் இங்கு சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளை மாத்திரம் கீழ்ப்படிந்தால் போதுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் போதித்த மதப்பிரசங்க வார்த்தைகளை மாத்திரம் கீழ்ப்படிந்தால் போதுமா என்று இருந்து விடாமல் வேதாகமத்தில் கொடுத்துள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுப்படியும் நாம் நடந்து அந்த வார்த்தைகள் நமக்காக எழுதப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து அந்த கட்டளைகளை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கை கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம் மீது பிரியமாயிருப்பார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது. 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சிலர் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார்கள். ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு பயப்படுவது போல கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். இந்த பயம் கர்த்தர் மீது உள்ள அன்பு நிமித்தமும் மரியாதை நிமித்தமும் உண்டாகும். இது அடிமைத்தனத்தினால் உண்டானதல்ல. சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டுள்ளதை பார்க்கலாம். தேவனுக்கு பயந்த மனுஷருக்குள் எப்பொழுதும் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கின்ற அறிவு அவனுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு பாவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். எகிப்திற்கு அடிமையாகி வைக்கப்பட்ட யோசேப்பின் அழகில் மயங்கிய போத்திபாரின் மனைவி அவனை பாவத்திற்கு அழைத்த போது, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று விலகி ஓடியதை ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கிருபையினால் நாம் பெற்ற பரலோக சாக்கியங்களை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பக்தியோடும் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.